மும்பை இந்தியன்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் 55 at Wankhede நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸ் சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. SRH நிஜமா டிசப்பாயிண்ட் இருப்பாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ஆல்ரெடி டைட்டா இருக்கு. நிறைய பேர் 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணி எப்படியாவது அப்படி ஃப்ரண்ட்ல போலான்னு பார்த்திருப்பாங்க. ஆனா அதான் நடக்கல. சோ டாஸ் வின் பண்ணி bowling எடுத்த ஹர்திக் பாண்டியா 173 தான் அடிக்க முடிஞ்சது சன்ரைசர்ஸ்னால. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோரர் டிராவிஸ் ஹெட் 48 நிறைய லைஃப் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இறங்கி ஒரு நல்ல கேமியோ விளையாண்டார் 35 ரன்ஸ். அதனால தான் உங்களால 173 அடிக்க முடிஞ்சது. bowling பாயிண்ட் ஆஃப் வியூல ஹர்திக் பாண்டியா சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாவே நல்லா போட்டு இருக்காரு. அண்ட் பியூஷ் சாவ்லா த வெட்டரன் அவரு சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ் யூஷுவல் எக்கனாமிக்கலா இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா 31 for 3 இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அப்படி ஒரு bowling ஸ்விங் bowling from புவனேஸ்வர் குமார் அண்ட் பேட் கமின்ஸ். பட் சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா ரெஸ்பான்சிபிலிட்டியா நின்று முடிச்சாங்க. அதுக்கு முக்கியமா ஸ்கையை தாங்க பாராட்டி ஆகணும். ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் 102 of 51 பால்ஸ். ஒரு ஸ்கை ஸ்பெஷலா தான் பார்த்தோம். அந்த 360 டிகிரி ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருந்தது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா விளையாடினாரு. டியூ செட் ஆச்சு. பட் ஸ்டில் ஸ்கையோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. சோ மும்பையோட இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.